திருவாரூர் அருகே காணாமல் போன தனது இருசக்கர வாகனத்தை கல்லூரி மாணவர் ஒருவர் ஓட்டிச் சென்றதை பார்த்த நபர் இளைஞரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார். திருடு போன வாகனம் எப்படி கல்லூரி இளைஞரின் கைக்கு வந்தது? திருவாரூர் சேந்தமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி அருகே வடபாதிமங்கலத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் புதிதாக வீடு ஒன்றை கட்டி வருகிறார். சம்பவத்தன்று இரவு அவ்வீட்டின் அருகே தனது ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு வெளியே சென்றவர் காலை திரும்பி வந்து பார்த்தபொழுது வண்டியை காணவில்லை. தனது ஸ்கூட்டரை தேடி ஏரியாவாக அலைந்தவர் புதுத்தெரு பேருந்து நிறுத்தத்தில் வந்து நின்றுள்ளார். அப்போது அங்கிருந்த சைக்கிள் கடை ஒன்றில் தனது ஸ்கூட்டரை வைத்துக்கொண்டு இளைஞர் ஒருவர் காற்றை நிரப்பிக் கொண்டிருப்பதை சுதாகர் கவனித்துள்ளார். உடனே அந்த இளைஞரிடம் சென்ற சுதாகர், தம்பி, இந்த வண்டி யாருடையதுயா, எப்படி உங்ககிட்ட வந்துச்சு என கேட்டுள்ளார். அதில் அதிர்ந்து போன இளைஞர் வண்டியை அங்கேயே விட்டு தப்பியோட ஆரம்பித்தார். அதை பார்த்து அலட்டான சுதாகர் கூச்சலிட்டபடியே விரட்டிய நிலையில் அங்கிருந்த மக்கள் கூட்டம் சேர்ந்து இளைஞரை மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் திருவாரூர் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த போலீசார் இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் பிடிபட்ட இளைஞர் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் சன்வேந்தன் என்பது தெரிய வந்தது. காணாமல் போன சுதாகரின் இருசக்கர வாகனத்தின் நம்பர் பிளேட்டில் நம்பர் மறைக்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருந்தது. திருடு போன வண்டி எப்படி கல்லூரி இளைஞரின் கைக்கு வந்தது? ஒருவேளை அவர்தான் பைக்கை திருடியிருப்பாரோ என்ற சந்தேகத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது, சார், இந்த வண்டியை என் ஃப்ரெண்டு தான் சார் கொடுத்தான், எனக்கு இந்த வண்டிக்கு எந்த சம்பந்தமே இல்லை சார் என கூறி கதறி உள்ளார். பின்னர் ஏன் சுதாகரை கண்டதும் தப்பியோட முயன்றார் என்ற சந்தேகம் ஆழமாகி உள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் பகுதியில் சமீப காலமாக அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு போகின்றன. இதில் இதுவரை எந்த குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை. தற்போது பிடிபட்ட இளைஞர்தான் அந்த பைக்கை திருடவில்லை என விடாப்பிடியாக கூறி வருவதால் விசாரணையின் முடிவிலேயே உண்மை வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.